அல்லாஹ் படைத்த மரங்கள், கடல், வானம், பூமி, அதில் உள்ள அமைப்புகள், குல்லு மன் அலைஹா ஃபான், குல்லு மன் அலைஹா ஃபான் வயப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ்வை தவிர எல்லாம் மூத்தாகிவிடும். மூத்தாக்கியதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான், லிமனில் முல்குல் யௌம், இந்த நாளில் ஆட்சி அதிகாரம் யாருக்குரியது? இப்போது பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லாஹ் என்ன பெருமை! ஆம், அந்த பெருமைக்கு அவன் தான் உரித்தானவன். என்ன மகத்துவம்! ஏன் அவன் தான் மகத்துவத்திற்கு உரித்தானவன். அல் ஹை அல் கய்யூம், நிலையானவன் அவன். அவனை நிலைப்படுத்துவதற்கு எதுவும் தேவையில்லை. அவன்தான் வானம் பூமிகளை நிலைப்படுத்தக்கூடியவன், நிலையானவன் அவன். அல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம், சிறு தூக்கமோ பெரு தூக்கமோ உறக்கமோ அவனை பீடிக்காது. அது அவனுக்கு தேவை கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யனாம் வலா யம்பகி லஹு அன் யனாம். அல்லாஹ் உறங்க மாட்டான், உறக்கம் அவனுக்கு தேவை கிடையாது. லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானம் பூமிகளில் உள்ள எல்லாம் அவனுக்குரியது. எது எனக்குரியது, எது உங்களுக்குரியது, எது இந்த அரசருக்குரியது, எது இந்த உலகத்திலே உள்ள ஆட்சியாளர்களுக்குரியது? எல்லாம் அவனுக்குரியது. அவன்தான் முடிவெடுப்பான், அவன்தான் நிர்வகிப்பான். குலில்லாஹும்ம மாலிகல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் அரசன். விரும்புவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான், விரும்பாதவர்களை ஆட்சியில் இருந்து இறக்கி விடுவான். விரும்பியவர்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பான், விரும்பியவர்களுக்கு இழிவை தருவான். அவனிடத்தில் தான் எல்லா நலவுகளும் இருக்கிறது. அவன் எல்லாவற்றையும் செய்வதில் ஆற்றல் உள்ளவன். இரவை அவன்தான் பகலில் நுழைக்கிறான், பகலை அவன்தான் இரவில் நுழைக்கிறான். உயிருள்ளதிலிருந்து உயிரற்றதை அவன்தான் வெளியாக்குகிறான், உயிரற்றதிலிருந்து உயிருள்ளதை அவன்தான் வெளியாக்குகிறான். அவன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கை வழங்குகிறான்.